பீப்புள்ஸ் ஐ நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நமக்கு சுதந்திர தினம் அப்படின்னாலே உடனடியாக ஞாபகத்துக்கு வருது நம்ம நாட்டோடைய மூவர்ண கொடி, தேசிய கொடி. இந்த தேசிய கொடியை தவறுதலாக பயன்படுத்தி ஒரு ஃப்ராடு பையன் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கான். நீங்கள் அந்த ஃப்ராடை பற்றி தான் நம்ம இந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மை வி3 ஆட்ஸ் இப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்எம் ஆப். இதை பற்றி நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து ஃபேக் ஆப்பு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி வாக்கில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அந்த மை வி3 ஆப் அப்படிங்கிறது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் முதலீடு போட்டவங்க கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே எந்த ஒரு வருவாயும் இல்லாமல் இருக்காங்க. இதைத்தான் முன்கூட்டியே நாம் சொல்லியிருந்தோம், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனி, ஸோ உங்களோட பணம் வந்து ரிட்டர்ன் வராது, உடனடியாக நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்ன வரைக்குமே இந்த மக்களை திரும்ப திரும்ப நம்ப வைக்கிற வேலைகளை ஒரு சில பேர் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஒரு சில பேரில் இந்த KTV அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் கார்த்திக் பிள்ளை அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, பாலுங்கிறது உங்கள் பேர், பின்னால் இருக்க தேவருங்கிறது நீங்கள் படித்து வாங்கின பட்டமா? அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டான், அவர் தான் சொல்லிக்கிறாரு. அவர் ஒரு ஜேர்னலிஸ்டான், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவரான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களை தொடர்ந்து அதில் முதலீடு பண்ணுறதுக்கு அவங்கள வந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. இன்ன வரைக்குமே ஸ்டில் டேட் ஆப்பே வந்து அங்கே ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஆப்பை இறக்கிறதுக்கு நான் வேறு வழி சொல்கிறேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி மக்களை வந்து மறுபடியும் மீண்டும் அதில் இழுத்து விடுறாரு. ஏற்கனவே அவங்க போட்ட பணத்துக்கு இன்னும் வந்து ரெவென்யூ வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் டைமு, இப்போதைக்கு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்டா நீங்கள் திருட்டு பசங்களா, நீங்கள் திருட்டு பசங்க தான் எலெக்ஷன் டைமில் காசை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போ நீ திருட்டு வேலை செய்கிறனால தான் எலெக்ஷன் டைமில் உன்னால் காசை கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற. சரி விட்டுடு. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, KYC அப்டேட் ஆகிட்டுருக்கு, அதனால் அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்ச நாளில் ஓட்டினாங்க. சரி, KYC தானே அப்டேட் ஆகிடுச்சு, KYC அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஒரு 1 ஹவரில் நடக்கக்கூடிய வேலை. ஏன்னா எல்லாருக்குமே நடக்குது, எல்லா பேங்க்லேயுமே கூட KYC அப்டேட்ன்றது பண்ணுவாங்க தான். ஆனால் இவங்க என்னன்னாங்க, 1 மாதம் டைம் எடுத்துட்டாங்க. சரி 1 மாதம் ஆச்சு, இப்போயாவது பேமெண்ட் போடுங்கன்னு மக்கள் கதறாங்க. இல்லை, இப்போ MD வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணதுனால எங்களுக்கு பேமெண்ட்டு போட முடியாத சூழ்நிலை இருக்குது. உண்மையை புரிஞ்சுக்கங்க, MDயை அரெஸ்ட் பண்ணல, அவர் போய் வாண்டடாக போய் சரண்டர் ஆகிறார். ஏன் சரண்டர் ஆகிறார்னா, நீங்களாம் இப்போ பணம் கேட்பீங்க. முக்கியமாக இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த MLM ஆப்புன்றதுனால மக்கள் கூட தான் இதில் வருமானம் வந்து ரெவென்யூ வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு போடுவாங்க. நீ திரும்ப சேர்க்கும்போது அந்த பணத்தை எடுத்து திரும்ப போடுவாங்க. இப்படி போட்டுக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இது கேஸ் ஃபைல் ஆன உடனே மக்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்திட்டாங்கன்னா பணம் வந்து போய் சேராது. சரி ரைட்டு, பணம் போய் சேரலை. அப்போது பணம் போட்டவங்க ஏற்கனவே இருக்கிறவங்களாம் கேட்பாங்கல்ல தொடர்ந்து. அப்போ அவங்களுக்கு ஒரு காரணத்தை சொன்னோம். சரி, இப்போ என்ன காரணத்தை சொல்லலாம் அப்படின்னு மூச்சிட்டு இருக்கும்போது எலெக்ஷன் கரெக்டாக வந்துருச்சு. சரி, எலெக்ஷன் டைம் வந்துருச்சு, இதை நம்ம காரணமாக சொல்லிவிடுவோன்னு எலெக்ஷன் டைமில் கொஞ்ச நாள் ஓட்டிட்டாங்க. சரி, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சே, இப்போ ஏதாவது சொன்னீங்கன்னா, அன்றைக்கி தான் நான் போய் சரண்டர் ஆகிட்டேனே. எப்படி அவர் அரெஸ்ட் பண்ணல, அவர் வந்து சரண்டர் ஆகிறார், போயிட்டு சரண்டர் ஆகிறார். இந்த மாதிரி நான் தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளோ கோடி மோசடி பண்ணியிருக்கேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போய் சரண்டர் ஆகிறார். அவர் பெயிலும் அப்ளை பண்ணல, இப்போ வரைக்கும் பெயிலே அப்ளை பண்ணல. இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, எங்கள் ஓனர் வெளியே வந்துடுவார். என்ன இந்த நான் ஒரு சில யூடியூப் சேனல்ஸை வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா, நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஐ லவ் மை வி3 ஆட்ஸு. ஏன் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அதை வந்து ஒரு கட்சியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அசோக் ஸ்ரீநிதி அவர் வந்து இதை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்காரு. அவர் மீது கொலை முயற்சியெல்லாம் கூட நடத்தப்பட்டிருக்கு. இதையும் மீறி இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃப்ராடுக்கார பையன் என்ன பண்ணுறான், நீங்கள் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் கட்டணாலும் பரவாயில்ல, இந்த லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்கன்னு. ஏன்னா MDயா உள்ளே இருக்காரு, இவங்களுக்கு பணம் வருமா இல்லையானே தெரில. ஏற்கனவே ஊருக்கு இருந்த கடைங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னமும் இந்த இந்திய கொடி இருக்குல்ல, நம்மளோட மூவர்ண கொடியை, அதை அசிங்கப்படுத்துகிற விதமாக தன்னோட முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு முன்னாடி தான் நல்லவன் மாதிரி மக்களை இன்னமும் ஏமாத்திட்டு இருக்கான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மக்களே, இவன் பேச்சை கேட்டு தொடர்ந்து வந்து மை வி3 ஆப்ஸில் டவுன்லோட் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனால் இவன்கிட்ட போய் நீங்கள் இப்போ பணம் கேட்க முடியாது.
ஏன்னா அவங்க எம்டி வெளியில் இல்லை, உள்ளே இருக்கார். அப்போ உள்ளே போனவர் வெளியில் வந்தவுடனே என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் வெளியில் வந்த உடனே என்னை பெயிலில் அரெஸ்ட் பண்ணதுனால என்னோடய சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டுட்டாங்க, என்னோட அமௌண்ட்டு பேங்க்லாம் லாக் பண்ணிட்டாங்க, என்னால் பணம் போட முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மைவி3 ஆட்ஸை கேஸ் கொடுத்தது தான், நீங்கள் அவன்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு உங்கள் தலையில் முழக்கா அரைக்க போகிறாங்க. சரி, அவர் கதையை விடுங்க. மக்கள் வந்து இது விழிப்புணர்வு அடையணும். இதுக்கப்புறமாவது எங்களுக்கு பணம் வராது, திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, மறுபடியும் அதில் போடாதீங்க, உங்கள் பணம் போயிடுச்சு, விட்டுருங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு அமௌண்ட் ஏதாவது ரிஃபண்ட் வரா மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் போயிட்டு உடனடியாக ஒரு சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சரி, ஓகே, இது ஒரு சாப்டர் இருக்கட்டும். சரி, இப்போ இந்த நாய் ஏன் திரும்ப திரும்ப குலைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்க போகிறோம். இந்த நாய் ஏன் குலைக்குது அப்படின்னா, இதோட ஓனரு, இந்த மைவி3 ஆட்ஸோட ஓனரு இவருக்கு ஏதாவது போட்டிருக்கலாம், பிஸ்கெட் ஏதாவது போட்டிருக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுது, தொடர்ந்து எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிற விதமாகவும் அவமானப்படுத்துகிற விதமாகவும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது. சரி, இவனோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும்ல. இவன் ஏன் பேசுகிறான், இவன் எதுக்கு பேசுகிறான், இவன் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறானே, எதுக்கெல்லாம் இவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கான், எதுக்கெல்லாம் இந்த டாக் என்னென்ன இன்வெஸ்டிகேஷனில் உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. சரி, அப்படி நம்ம பார்க்க போகும்போது அந்த சேனலில் நம்ம போகிறோம். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு நிறைய காட்டுறேன் நான். அந்த சேனலில் நம்ம பார்க்குறோம் அவர் என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கனியாமூர் சக்தி ஸ்கூலில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீமதி அப்படிங்கிற குழந்தை இறந்துருச்சு. அதுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து எவ்வளோ ஒரு கலவரம்லாம் நடந்துச்சு. இந்த மக்கள் வந்து கொதிச்சேர்ந்து போனாங்க. ஆனால் இவர் வந்து அன்னிலேருந்து அந்த கலவரம் நடந்தது, அதிலேருந்து சூசைட் அட்டம் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களே ஸ்டில் டேட் அந்த விஷயத்தை நீங்களாம் கூட நிறைய பேர் மறந்து போயிருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியோட அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார், தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். மாற்று கருத்தில் நல்லது பண்ணட்டும். ஆனால் இது யாருக்கு ஆதரவாகவும் இதை வந்து கொண்டு போகிறார் அப்படின்னா, அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக கொண்டு போகிறார். தொடர்ந்து ஸ்கூலுக்கு ஆதரவாக தான் பேசுகிறார் இப்போ வரைக்கும். சரி, நீ ஸ்கூலுக்கு ஆதரவாக பேசு, அதை கூட நாங்கள் விட்டுருவோம். ஆனால் அந்த பெண் பிள்ளையை பெற்ற தாயை நீ பேசுகிற விதம் இருக்குது தெரியுமா? அங்கே அழுகாச்சா என்னக்கிட்டு இப்போ ஏன் சொல்கிறேன்னா அடுத்தவங்க புரியும். துணி எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ சிரிப்பதே, என் மைண்ட் அங்கே போதே. இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னான்றதை பார்க்கணும். அதில் வந்து முந்தானை எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு நான் மடிப்பிச்சை கேட்குறேன்னு கேட்டிருப்பான். என் மைண்ட் அங்கேயே நிற்குதா, யோசிச்சு பாரு, ஒரு கட்டை விட்டு மடிப்பு செய்கிற மாதிரி கட்டு. கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியோட அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார், தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். மாற்று கருத்தில் நல்லது பண்ணட்டும். ஆனால் இது யாருக்கு ஆதரவாகவும் இதை வந்து கொண்டு போகிறார் அப்படின்னா, அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக கொண்டு போகிறார். தொடர்ந்து ஸ்கூலுக்கு ஆதரவாக தான் பேசுகிறார் இப்போ வரைக்கும். சரி, நீ ஸ்கூலுக்கு ஆதரவாக பேசு, அதை கூட நாங்கள் விட்டுருவோம். ஆனால் அந்த பெண் பிள்ளையை பெற்ற தாயை நீ பேசுகிற விதம் இருக்குது தெரியுமா? இவ்வளோ கேவலமாக பேசுகிற தெரியுமா? ஒரு சிரிப்பு சிரிக்கிறப்பரு பெண்மையை இழிவுபடுத்துகிற மாதிரிலாம் பேசியிருக்க. ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை மக்களே, அவன் 2000 வீடியோ போட்டிருக்கான். அந்த 2000 வீடியோவில் 1000 வீடியோ அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாக தான் இவன் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் தான் இவன் வீடியோ வெளியிட்டிருக்கான் தொடர்ந்து. சரி, ரைட்டு, இப்போ அங்கேருந்து பேமெண்ட் வந்துருச்சு, அந்த பேமெண்ட்டுக்காக தொடர்ந்து வேலை பார்க்குறான். இப்போ அடுத்து வந்து சக்தியானது நம்ம கேடிவியை பிடிச்சி என்ன சொல்கிறாரு, என்னோட மக்களுக்கு நீங்கள் தான் வந்து உதவணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் மக்களே அந்த ஆப்பில் என்னென்ன அப்டேட் இருக்குது, எப்போ வெளியே வருவார், எப்போ உள்ளே போவார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது இந்த ஃப்ராடுக்கார பையன்தான். இந்த மக்களுக்கு ஒரு நல்லது செய்யலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட்டு அந்த தீங்கை தடுக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம். அதை கூட செய்ய மாட்டோம். மறுபடியும் அதுவும் இந்த இந்திய கொடியை பின்னாடி வச்சுருக்கிறது அருவருப்பான செயல். நீ பண்ணுறது அருவருப்பான செயல். மக்களுக்கு வந்து கேவலமான விஷயம் அது. ஒரு எம்எல்எம் கம்பெனியால் பணம் கொடுக்க முடியாது, இனிமேல் முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து நீ அவங்கள ஏமாற்றிக்கிட்டே இருக்க. இவனுக்கு 2 விதத்தில் வருமானம் மக்களே. ஒன்று வந்து அந்த சக்தி ஆனந்த் அப்படின்றவர் ஒரு பெரிய பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கணக்கு. அப்படி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ வந்து போட்டுட்ருக்காரு. ஒரு பக்கம் அந்த வருமானம். இன்னொரு பக்கம் என்ன வருமானம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கீழே த மீடியோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரோட ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர். இப்போ என்ன பண்ணலாம், அந்த மைவி3 ஆர்ட்ஸுக்கு சப்போர்ட் டிரைவர் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு பணம் போடுறேன், இன்னும் நல்லா பேசுங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. சரி, மூணாவதாக இன்னும் ஒன்று சொல்கிறேன்.
இந்த வீடியோவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவனோடதுல வியூஸ் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோஸில் வர வருமானம் மட்டுமே இவனுக்கு மாதத்துக்கு லட்சக்கணக்கில் இருக்கும். சரி, லட்சமோ 1000மோ, ஆனால் ஏதோ ஒரு வருமானம் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ மட்டும்தான் ரெகுலராக வியூஸ் போகும். அப்போ இவன் என்ன பண்ணுறான், கள்ளக்குறிச்சியில் அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடந்த அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த டாகுக்கு நேரம் இருக்குது. அதே ஊரில் கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பேர் மரணம், கள்ளச்சாராயத்தால் மரணம். ஆனால் அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த நாய்க்கு நேரம் இல்லை. உண்மை அதுதான். நீங்கள் வீடியோ பார்க்கலாம், நானும் உங்களுக்கு எவிடன்ஸ் காட்டுறேன். அந்த ஸ்கூலுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கேவலமாக அந்த தாயை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறான் மக்களே. அப்படியாப்பட்டவன் எப்படி நீங்கள் உண்மையை பேசுவோன்னா, இவன் ஒரு இன்வெஸ்டிகேஷன்னு வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு தெரியுறான். இதையும் நீங்கள் நம்புறீங்க பாரு, அதுதான் இங்கே இருக்கிறதுலே கொடுமை. இவன் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான், இன்றைக்கி வரைக்கும் மைவி3 ஆட்ஸுக்கு சப்போர்ட்டாக தான் வீடியோ போட்டுட்ருக்கான். அதுலேயும் யாரையும் வந்து மரியாதையோடு பேசுறது கிடையாது. ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா ஒரு மரியாதையோடு பேசு. அதை விட்டுட்டு டாகுன்றது, நாயின்றது, புறம்போக்குன்றது, என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்தப்போ பாமகவை வீழ்த்தவே வேண்டும். உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? நீ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற, ரைட்டு, என்ன போடுற, பாமகவை வீழ்த்த வேண்டும், அப்புறம் இவங்களை தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். ஏண்டா இந்த மக்களுக்காக, அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை தடுக்கணும்னு நினைக்கிற அந்த கட்சியை வந்து தடை பண்ணணும், அந்த கட்சியை வீழ்த்தணும்னு இந்த மக்களுக்கு தப்பாக கொண்டு போய் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப ஏமாளிகள். அவங்க வந்து உண்மையாகவே மக்கள் வந்து ஏமாந்து போயிருக்கலாம். இவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிற்கிறாங்க, இன்னமும் நம்புகிறாங்க. நீ பேசுகிறத இன்னமும் நம்பிக்கிட்டு எங்கள் ஓனர் வெளியே வந்துடுவார், பணம் போட்டுருவார். சத்தியமாக நடக்காது, இது நடக்கவே நடக்காது. ஆனால் இவனுக்கு பேமெண்ட் வந்துருச்சு, அவன் வாங்கின பேமெண்ட்டு கத்திக்கிட்டு தான் இருப்பான், அவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். இவனையும் நம்பிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த நாய் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும். இதால் மக்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் மக்களே. அதனால் சுதந்திர தினம் அதுவுமா இந்த மாதிரி கொடி வச்சுக்கிட்டு கேவலமாக மக்களை ஏமாத்துகிற இந்த ஃப்ராடு பையனை பார்த்தோன்னே எனக்கு பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். இது நல்லதாக இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.